காணிக்கை பாடல் பாடும் பொழுது நிறைய விஷயங்கள் பலிப்பீடத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோம். எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி இடைவேளையின் நேரமாக சிந்திக்க வேண்டிய நேரம் கிடையாது. நீங்கள் உங்களையே உங்களுடையதும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தால் அது பலிப்பொருளாக மாறும். நீங்கள் எதையும் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இது உங்களுடைய திருப்பலியாக மாறாது, பலிப்பொருளாக மாறாது. அதனால் பலிப்பொருளாக மாற வேண்டியது காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். காணிக்கையாக ஒப்பு கொடுத்தால்தான் பலி பொருளாக மாறும். இது உங்களுடைய திருப்பலியாக வேண்டுமென்றால் நீங்கள் எதையாவது காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது பொருளாக இருக்கலாம், உங்களுடைய கவலைகளாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், நன்றியாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், பாவ செயல்களாக இருக்கலாம், விடுபட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுற சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் நேரம். அதனால் பணம் போடுறவங்க அவங்களுடைய வேலை செய்யட்டும், காணிக்கை பவனியில் வரவங்க அவங்களுடைய வேலை செய்யட்டும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் எதை ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று சிந்திக்க வேண்டிய நேரம், காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். இது இடைவேளையின் நேரம் அல்ல. எது பலிப்பொருளாக மாற வேண்டும், உன்னுடைய திருப்பலியில் எது பலிப்பொருளாக மாற வேண்டும் என்று நீ சிந்திக்கும் நேரம், ஒப்பு கொடுக்க நேரம். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. துதி பலி அது சுகந்த வாசனை.